விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு பிரச்சார பயணம் கரூரில் நடைபெற்ற பொழுது சுமார் 40 பேர்கள் காவல்துறையினுடைய குளறுபடியால் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சில முக்கியமான மாவட்ட செயலாளர்களால் கட்சியுடைய நிர்வாகிகளால் ஒரு கோபம் ஏற்பட்டு அதன் விளைவாக இறந்திருக்கிறார்கள் என்று இன்றைக்கு தவாகவுடைய தரப்பில் நாங்கள் செய்திருக்கக்கூடிய மனுவிலே குறிப்பிட்டுள்ளோம். ஆகவே இந்த மாநில அரசு அதை விசாரிக்கக்கூடாது, சிபிஐயிடம் இந்த வழக்கினுடைய அனைத்து விசாரணையையும் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறி இன்றைக்கு நாங்கள் நீதிமன்றத்திலே நாங்கள் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறோம். இந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வரும். ஆமா, நிறைய ஆவணங்கள் இருக்கு. அந்த இடத்துல தேவையில்லாமல் அவங்க லத்தி சார்ஜ் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி கரண்ட் கட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே இப்படிலாம் சில நிகழ்வுகள் நடைபெறும் என்று அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சில நிர்வாகிகள் முகநூலிலே பதிவு செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் நான் கோட் பண்ணி எப்படிலாம் இதுக்கான சாத்தியங்கள் அனைத்து இருக்குது, அந்த சாத்தியங்களுடைய அந்த ஆவணங்களுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறோம். காலதாமம் அவர் உரிமையில் வந்தார். 2 பக்கங்களிலும் மக்கள் கூட்டமாக இருந்தார்கள். மக்களுக்கோ அங்க இருக்கக்கூடிய பின்னால் வரக்கூடிய தொண்டர்களுக்கோ அல்லது வாகனங்களுக்கோ எந்த விதமான பாதிப்பு ஏற்படக்கூடாது, போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்று கூறினால் அவர் மெதுவாக வந்தார். அதை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. வாகனம் வேகமாக வந்திருந்தால் பின்னாலே வந்திருக்கக்கூடிய இளைஞர்களோ மாணவர்களோ மற்ற பல விபத்துகள் ஏற்படும். இவர்களெல்லாம் தடுப்பதற்காகத்தான் மெதுவாகத்தான் அந்த வாகனம் அங்கிருந்து வந்தது. ஆமா, அதாவது உடல் கூராய்வுங்கிறது மாலை, அதாவது ஆஃப்டர் சன்செட் பிஃபோர் சன்ரைஸ் செய்ய மாட்டாங்க, மாலை 6 மணிக்கு பிறகு செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரையில் ஒரே இரவுல கிட்டத்தட்ட ஒரு 39 பேருக்கு அவங்க உடல் கூராய்வு செஞ்சிருக்காங்க. நைட்டே இன்பார்ம் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. இது எப்படிக்கான ஒரு சாத்தியம் எப்படி இருந்துச்சு, இந்த மருத்துவர்கள் எங்க இருந்து வந்தாங்க, அந்த மருத்துவர்கள் அந்த உடல் கூராய்வு செய்வதற்கான அந்த தகுதி படைத்தவர்களா, இதே போன்ற கொஸ்டின் எல்லாம் எங்களுடைய வழக்கில் நாங்கள் இன்றைக்கு கொடுத்திருக்கிறோம். பல்வேறு சரௌண்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்ல அதிகமான அளவுல குறிப்பிட்ட நேரத்துல வந்ததாக. ஆமா, நீங்க பாத்துருப்பீங்க. அந்த எதுக்காக எங்க இருந்து வருது அந்த ஆம்புலன்ஸ், எதுக்காக அந்த இடத்துல திரும்புது, இதே போன்ற நிறைய சந்தேகங்கள் இருக்கு.